When you allow the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் பைபிளை நீங்க வாசிக்க கற்றுக்கொள்ள நீங்க அனுமதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த பைபிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். பிசாசு பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஆயுதம் இந்த பயம். இந்த பயம் இருக்கிறதுனால தான் தோற்று போகிறார்கள். Constantly we are losing because of this fear. இந்த ஒரு மனுஷனோட தைரியம் ஏசப்பாவை அவ்வளவு நேசிக்க வச்சது, மரித்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஓட வச்சது, புதிய திசைகளையும் புதிய கோல்ஸையும் சேலஞ்சஸையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஜெயிக்க வச்சது. And that's what that courage will do to each one of us. ஒரு மனிதன் அவனுடைய கஷ்டத்தின் நேரத்தில் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான். அந்த கடன் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாற்று பேர் வழியாக இருந்திருக்கிறாரு. ஸோ லோன் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியாக கடன் கொடுத்து பயங்கரமாக வட்டியை வாங்குகிற ஒரு ஏமாற்று பிறவியாக இந்த மனுஷன் இருந்திருக்கிறான். ஸோ இந்த கடன் கொடுத்தவன் நிறைய வட்டி போட்டு ஒரு கட்டத்தில் இந்த பர்சனை பயங்கரமாக ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்கான், அதாவது நெரிச்சிருக்கான், கழுத்தை நெரிச்சிருக்கிறான். திரும்பி அந்த பெரிய தொகையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கழுத்தை நெரிச்சிருக்கிறான். அப்போது அந்த கடன் வாங்கினவர் he was struggling so much, ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அந்த மனுஷங்கிட்ட போய் இப்படியாக கெஞ்சுறாரு, தயவுசெய்து என்னை கொஞ்சம் இதுலேருந்து விடுவிச்சிடுங்க, ஐம் நாட் ஏபிள் டு டேக் திஸ் எனிமோர், என்னை கொஞ்சம் விடுவிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு. அப்போ அந்த கடன் கொடுத்தவன் இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், இந்த கடன் வாங்கினவருக்கு ஒரு அழகான பெண் ஒருத்தி இருக்கிறா, மகள் இருக்கிறா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த கடன் கொடுத்தவன் சொல்கிறான், சரி நான் நியாயமாக இருக்க ஆசைப்படுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் உங்கள் கடன் எல்லாவற்றையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். யூ கெட் மீ யுவர் டாட்டர் மேரிட் டு மீ, ஐ வில் வேவ் ஆஃப் ஆல் த லோன்ஸ் தட் யூ ஹேவ் என்று சொல்லி அவன் அப்படியாக ஒரு கண்டிஷன் போடுறான். இவருக்கு ரொம்ப வேதனை ஆகிடுது, என்ன இப்படி ஒரு மோசமான ஆளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஊரோட தலைவர்கிட்ட போகிறாரு. தலைவர்கிட்ட போய் நியாயம் கேட்குறாரு, இந்த மாதிரி இவன் சொல்கிறான் செய்கிறான் என்று சொல்லி நியாயம் கேட்குறாரு. அந்த ஊர் தலைவரும் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்போது இவன் கடன்காரன் அந்த டாக்குமெண்ட்லாம் காமிச்சு இவன் கொடுத்து தான் ஆகணும், அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நீ நியாயமாக ஏதாவது ஒரு கண்டிஷன் வை, அந்த கண்டிஷனை அவரால் சரி செய்ய முடியலைன்னா நீ சொல்கிற மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட சொல்கிறேன் அப்படின்னு அந்த தலைவர் சொல்கிறார். உடனே இவன் என்ன செய்கிறான், யோசிச்சு அவன் சொல்கிறான், சரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன பைக்குள்ள ஒரு கருப்பு கல் ஒரு வெள்ளைக்கல், என்னது சொல்லுங்க, கருப்பு கல் வெள்ளைக்கல், இந்த பைக்குள்ள ஒரு கருப்பு கல்லையும் வெள்ளைக்கல்லையும் வச்சிடுறேன். அந்த பொண்ணு அந்த பையில இருந்து கருப்பு கல்லை எடுத்துடுச்சுன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதே வெள்ளைக்கல்லை எடுத்துச்சுன்னா அது நான் கல்யாணம் பண்ண வேணா, அந்த லோனையும் மொத்தமாக நான் கழிச்சிடுறேன். வெள்ளைக்கல்லை எடுத்தா கல்யாணம் பண்ணிக்க வேணாம், எல்லாரும் சொல்லுங்க, வெள்ளைக்கல்லை எடுத்தா கல்யாணம் பண்ணிக்க வேணா, லோன் எல்லாத்தையும் கழிச்சிடுவேன், ஆனால் கருப்பு கல் எடுத்தா கல்யாணம் பண்ணிக்கணும். she has to marry me and but I will waive off the loans அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அந்த தலைவரும் சரின்றாரு. அந்த பொண்ணை வர வச்சிடுறாங்க. ஊரே கூடி இருக்கிறது. அந்த ஊரோட எல்லையில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ரிவர், there's a river, அந்த ரிவர் பக்கத்தில் ஊரே கூடிடுச்சு. இந்த கடன் கொடுத்தவன் அங்கே நிற்கிறான், கடன் வாங்கின அப்பா வராரு, அந்த பொண்ணு அங்கே நிற்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த கடன் கொடுத்தவன் ஒரு பையை எடுத்து அந்த ஆற்று ஓரத்தில் கற்கள் இருக்கும் இல்லையா, பெபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து 2 பெபிள் எடுத்து அந்த பைக்குள்ளே போட்டுட்டான். போட்டுட்டு இப்போ எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையை நீட்டி
நீ இது வந்து எடுமா, ஒரு கருப்பு கல் இருக்கு, ஒரு வெள்ளைக்கல் இருக்கு, ஒரு ஒயிட் பேபிள் இருக்கு, ஒரு பிளாக் பேபிள் இருக்கு, இதுல இருந்து நீ எடு. ஒருவேளை நீ பிளாக் பேபிள் எடுத்துட்டா என்னாவும், கருப்பு கல் எடுத்துட்டா என்னாவும், அவர் கல்யாணம் பண்ணிக்கணும். வெள்ளைக்கல் எடுத்துட்டா வேண்டாம். ஸோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு எடுக்க சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ப்பு. இவன் கல்லை எடுத்து அந்த பைக்குள்ள போடும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டா. she saw something. இந்த ஆளு கடன் கொடுத்தவன் 2 கல்லையும் கருப்பு கல்ல அந்த பைக்குள்ள போட்டான். he put 2 black pebbles inside the bag. ஆக்சுவலா அந்த பையில என்ன கல்லாம் போடணும், ஒரு வெள்ளை ஒரு கருப்பு போடணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், 2 கருப்பு கல் போட்டுட்டான், 2 black pebbles. அப்ப என்ன ஆகும், எதை எடுத்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப இந்த பொண்ணு என்ன செய்வா, என்ன செஞ்சாலும் மாட்டிப்பா. ஆனா இந்த பொண்ணு என்ன செய்யறானா, அந்த பைக்குள்ள கை விடுறா, ஒரு கல்லை எடுக்கிறா. அவ எடுத்தது என்ன கல்லா இருக்கும், கண்டிப்பா கருப்பு கல்லா தான் இருக்கும், பிளாக் பேப்பர்ல தான் இருக்கும். அது எடுத்த உடனே அந்த எடுத்த வேகத்துல கால் தடுக்கி விழுற மாதிரி விழுந்து ஆற்றுக்குள்ள அந்த தண்ணீரை போட்டுறான், அந்த கல்லை போட்டுறான் தண்ணிக்குள்ள. she is putting the pebble that she took in her hand. she acts as though she falls down and அந்த ரிவர்க்குள்ள அந்த கல்லை போட்டுறான். போட்டுட்டு நடிக்கிறான், ஐயோ போட்டுட்டேனே, கல்லை தவற விட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க. உடனே எல்லாரும் அப்படியே பேன் பார்க்குறாங்க. உடனே அந்த தலைவர் சொல்றார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ எந்த கல்லை போட்டியோ அந்த கல் தண்ணியோட போயிருக்கோம். ஆனால் பைக்குள்ள ஒரு கல் இருக்கும்ல, பைக்குள்ள எந்த கலர் கல் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கலர் தான் நீ தண்ணியில் போட்டுது. அப்போ நீ எடுத்தது வந்து அந்த ஆப்போசிட் கல். பைக்குள்ள இருக்கிற கல்லை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு தலைவர் அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க. அப்போ என்ன கல் வெளியே வருது, கருப்பு கலர் கல் வெளியே வருது. அப்போ தொலைஞ்சு போனது என்ன கலரு, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலரு. அப்போ அவ எடுத்தது என்னது, அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலரு. எனக்கு பிரியமானவர்களே, அவளுடைய சாதுரியமான புத்தி, கிரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்போ அவளை காப்பாத்திடுச்சு. பட் வாட் ஐ வாண்ட் டு see here is, இந்த இடத்துல நம்ம கவனத்தை ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுறேன். The stone, the pebble which got missed, அந்த காணாம போன கல், அந்த கல் தான், அந்த மிஸ்ஸான கல் தான் இவளை காப்பாத்துச்சு. இந்த கடன் கொடுத்தவர் அந்த கல்லை ரொம்ப மிஸ் பண்ணுவார் பாருங்க. கடன் கொடுத்தவர், எல்லாரும் சொல்லுங்க, கடன் கொடுத்தவர், எல்லாரும் சத்தமா, கடன் கொடுத்தவர் அந்த கல்லை, தொலைஞ்சு போன கல்லை, அங்க இல்லாத அந்த கல்லை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. புதிய சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். The new series is called ரொம்ப மிஸ் பண்றோம். என்னத்தை மிஸ் பண்றோம், எதை மிஸ் பண்றோம்? இந்த சீரீஸ் மூலமாக பைபிள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணவங்களை பத்தி பார்க்க போறோம். முக்கியமான இடத்துல மிஸ் ஆனவங்களை பார்க்க போறோம். ஒன் மோர் டைம் இந்த சீரீஸ்ல இருந்து முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணவங்களை பார்க்க போறோம். முக்கியமான இடத்துல இருந்து மிஸ் ஆனவங்களை பார்க்க போறோம். The people who missed important things and important appointments and meetings, அவங்கள தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மிஸ் ஆனவங்க வாழ்க்கையிலிருந்து, அந்த மிஸ் பண்ண அந்த விஷயத்திலிருந்து, வாட் எவர் தே மிஸ்ட், அதிலிருந்து
முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். The people who missed, அவங்க வாழ்க்கையில இருந்து we are going to learn important things. பைபிள்ல பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி மிஸ் பண்ணவங்க, மீட்டிங்ஸை மிஸ் பண்ணவங்க, அப்பாயின்மெண்ட்ஸை மிஸ் பண்ணவங்க, சில விஷயங்களை மிஸ் பண்ணவங்க. இந்த மிஸ் பண்ணவங்களுடைய அந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விஷயங்களிலிருந்து நல்லதும் கற்றுக்க முடியும், கெட்டதும் கற்றுக்க முடியும். எப்படி? நல்லதும் கற்றுக்க முடியும், கெட்டதும் கற்றுக்க முடியும். சில மிஸ்ஸிங்கில் நல்ல விஷயங்கள் இருக்கிறது, சில மிஸ்ஸிங்கில் கெட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இந்த சீரீஸ் மூலமாக நம்ம சில வாரங்கள் நல்ல விஷயங்களை கற்றுப்போம், சில வாரங்கள் கெட்ட விஷயங்கள் என்ன இருக்கு அதை செய்யக்கூடாதுன்றதை நம்ம கற்றுப்போம். ஓகேயா? கிளியரா? எல்லாம் ரெடியா? மிஸ் பண்ண மாட்டீங்களே? மிஸ் பண்ணுவீங்களா? இந்த சீரீஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, முதல் மிஸ், somebody who missed a very important meeting. இந்த வாரம் அவரை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான மீட்டிங்கை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் யாராவது முக்கியமான மீட்டிங்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறீங்களா? எப்போச்சும் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணியிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்கள். முக்கியமான மீட்டிங், யாராவது முக்கியமான சர்ச் சர்வீஸ் மிஸ் பண்ணியிருக்கிறீங்களா? சரி, பைபிளில் இப்படி முக்கியமான ஒரு மீட்டிங்கை மிஸ் பண்ணவர் யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உங்களுக்கு ஞாபகம் வர யாராவது சொல்லுங்க. ஒருத்தர் மிஸ் பண்ணார், நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் டக்குன்னு ஞாபகம் வருது, சொல்லுங்க. கை தட்டுங்க. தாமஸ் மிஸ்ட் an important மீட்டிங். ஆமாவா இல்லையா? தாமஸ் ஒரு முக்கியமான மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டாரு. என்ன மீட்டிங் மிஸ் பண்ணாரு? ஜீசஸ் ஃபர்ஸ்ட் முறை, அதாவது அவர் உயிர் தெழுந்த பிறகு ஆஃப்டர் ரிசரக்ஷன் முதல் முறையாக சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. இஸ் அப்பியரிங் டு தி டிசைபிள்ஸ் அண்ட் தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் தாமஸ் இஸ் மிஸ்ஸிங். நல்லா கவனிங்க, இயேசுப்பா உயிர் தெழுந்தது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டிசைபிள்ஸ்க்கு அவர் காட்சி அளிக்கிறார். இஸ் அப்பியரிங் டு தி டிசைபிள்ஸ். ஆனா அந்த மீட்டிங்கை தோமா மிஸ் பண்ணிட்டார். எப்படி சொல்றோம்? இது எங்க இருக்கு? பைபிள் இருக்கா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். The Gospel according to John chapter 20 verses 24 to 29. இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின் அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். Now Thomas, called the twin, one of the 12, was not with them when Jesus came. The other disciples therefore said to him, we have seen the Lord. So he said to them, unless I see in his hands the print of the nails, and put my finger into the print of the nails, and put my hand into his side, I will not believe. And after 8 days, his disciples were again inside, and Thomas with them. Jesus came, the doors being shut, and stood in the midst and said, peace to you. Then he said to Thomas, reach your finger here and look at my hands,
and reach your hand here and put it into my side. Do not be unbelieving, but believing. And Thomas answered and said to him, My Lord and my God. Jesus said to him, Thomas, because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. இந்த பகுதியில் தான் நம்ம ரொம்ப தெளிவாக இதை குறித்து வாசிக்கிறோம். The appointment that Jesus had with his disciples. அவருடைய சீஷர்களோடு இருந்த அந்த அவங்க இருந்த ஒன்னாக இருந்த அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவங்கள சந்திச்சதை பார்க்கிறோம். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த 24ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வசனத்திலேயே சொல்லப்படுகிறது, ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ் தாமஸ் வாஸ் நாட் தேர் இன் த மீட்டிங் என்று சொல்லப்படுகிறது. தோமா அந்த இடத்துல இல்லை என்பதை தெளிவாக அங்கே எழுதி இருக்கிறாங்க. And the attention is shifting to Thomas. பாருங்க, ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களை சந்திக்கிறார், அந்த எல்லா சீஷர்களையும் சந்திக்கிறாரு. ஆனா இமீடியட்டாக அவர் சந்திச்ச பிறகு, ஆஃப்டர் த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நிகழ்வுக்கு அப்புறம் முழு அட்டென்ஷனும் தாமஸ் மேல வருது. தாமஸ் இஸ் த ஒன்லி டிசைபிள் ஹூ இஸ் மென்ஷன்ட் தேர். ஏன்னா அவர் அந்த மீட்டிங்ல இல்லை. இதுவரைக்கும் நான் படிக்கும் பொழுது, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, இதுவரைக்கும் இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது இந்த அப்பாயின்ட்மெண்ட்டை தாமஸ் மிஸ் பண்ணது, இந்த மீட்டிங்கை தாமஸ் மிஸ் பண்ணது ஒரு தவறு என்று சொல்லிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதா? இதுவரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மீட்டிங்ல, இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை தாமஸ் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த மற்ற டிசைபிள்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுது இவர் மட்டும் ஜெபத்துல பங்கு கொள்ளாம ஏதோ வேலையை பார்க்க போயிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இந்த மீட்டிங்ல தாமஸ் இல்லை, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாமஸ் மிஸ் பண்ணதை வச்சு இந்த பாசேஜ் ஆண்டவருக்கு காண்பிக்கும் பொழுது, அந்த மீட்டிங் அவர் மிஸ் பண்ணதை வச்சு, நான் உண்மையா இருக்க உங்க முன்னாடி, மிஸ் பண்ணதை வச்சு அதுல இருக்கிற கெட்டதுகளை, தாமஸ் செய்த தவற, மீட்டிங் வராம தாமஸ் செஞ்ச தவற வச்சுதான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் என்று சொல்லி இந்த பாசேஜ் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின பிறகு பைபிளை எடுத்து உக்காந்தேன் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, நோட்ஸ் எழுதுறதற்கு. ஆனா ஆண்டவர் என் கையை பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சிட்டு அப்படி எழுத விடல. ஏன் சிந்தனைய அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து, தாமஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாததுனால அவன் கெட்டவன், அந்த அதுல இருக்கிற கெட்டதை வச்சு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நீ மெசேஜ் எடுக்க கூடாது. தாமஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாதது அவனுடைய ஒரு முக்கியமான நல்ல குணம். அந்த நல்ல விஷயத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரின் பாதையை மாத்தினாரு. வசனம் ஒன்று சொல்லுது இல்ல, உங்கள் 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 நினைவுகள் என் நினைவல்ல. ஆண்டவர் சொல்ல, நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் ஆயிடாது, நான் நினைச்சிருக்கிறத நீ பாரு, அதுல இருந்து கத்துக்கோ. பைபிள் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல். அதனாலதான் பைபிள் இஸ் சோ பவர்ஃபுல். அதனாலதான் வேதத்தை ரசிக்கணும், ருசிக்கணும், வேதத்தை முழுமையா பின்பற்றணும். ஏன் தெரியுமா? when you allow the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் பைபிளை நீங்க வாசிக்க கற்றுக்கொள்ள நீங்க அனுமதிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த பைபிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அவ்வளவு விஷயம் இருக்கு. எப்படின்னா, இட்ஸ் a beautiful teacher.
ஏன்னா நம்ம சில பாடங்களை வச்சிருப்போம், நம்ம சில கண்ணோட்டங்களை வாழ்க்கையை குறித்து வச்சிருப்போம். நம்ம பல நேரங்களில் நம்ம நினைக்கிறத, நம்மளுக்கு தோன்றத, நம்மளுக்கு பிடிச்சத, நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை மட்டும்தான், உலகத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை மட்டும்தான் செயல்படுத்துவோம் இல்ல. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ், நம்ம செய்யற விஷயங்கள், நம்ம பேசுற விஷயங்கள் என்ன, நம்ம நினைக்கிற விஷயங்கள், நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள், நம்ம உலகத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள். அதனாலதான் நிறைய நேரத்தில் பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம். அதனாலதான் நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா செய்யறோம். அதனாலதான் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை திரும்பி பார்த்து ஏண்டா இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அதான் மனுஷன். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். பைபிள் என்ன செய்யுதுன்னா, என் நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகளை எனக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு விஷயத்துல நான் ஒரு காரியத்தை இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் போகணும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன், முடிவெடுக்க வரேன், முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், முடிவெடுக்க வரேன், முயற்சி செய்யறேன். ஆனா வேதம் என்ன பண்ணுது, பைபிள் என்ன பண்ணுது, பைபிள் எனக்கு சொல்லுது இது இல்ல, இப்படி செய்யணும் என்று சொல்லுது. அப்ப நான் தப்பான டிசிஷன் எடுக்காம கரெக்டான டிசிஷன் எடுக்க இந்த பைபிள் என்ன என் திசையை திருப்புகிறது. You know, your Bible reading is very efficient. You know, when நீங்க வேத வசனங்களை வாசிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கிறது எப்போது தெரியுமா, உங்களை அந்த பைபிள் சேலஞ்ச் பண்ண பொழுது. நீங்க வாசிக்கிற வசனங்கள், நீங்க கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள், நீங்க கேட்கிற பிரசங்கங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணும் பொழுது. எப்படி சேலஞ்ச் பண்ணுது, நீங்க சில விஷயங்களை யோசிப்பீங்க, நீங்க சில காரியங்களை ஊன்றி கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க வாசிக்கிற விஷயங்கள், கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் பைபிள் இருந்து அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். Sometimes it is difficult, you know, what the Bible says. நான் அப்படி யோசிக்கல, அப்படி பண்ண முடியாதனால அப்பதான் அந்த பைபிள் எஃபெக்டிவா இருக்குன்னு அர்த்தம். It's working in your life. அப்படிதான் இந்த தோமா விஷயத்துல ஆண்டவர் இடத்துல பேசினாரு, உங்களுக்கு பேசும்படியா சொல்றார். அவனை நம்ம ஒரு வில்லனா தான் பார்க்கிறோம் அந்த இடத்துல. அவன் அந்த மீட்டிங்க்கு போகாதது தவறுதான் என்று சொல்லிட்டே இருக்கிறோம். But I want to tell you something very important. I want to show you something beautiful out there. என்ன தெரியுமா, அவங்க எல்லாரும், அந்த சீஷர்கள் எல்லாரும் எப்போ அந்த அறைக்குள்ள உட்கார்ந்திருந்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது, மரித்த பிறகு 19ஆம் வசனம், 19th verse, அந்த பாசேஜ்ல 19th verse வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்லா கவனிங்க. நம்ம எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி, நம்ம நினைவுல இருக்கிற மாதிரி இந்த சீஷர்களாம் பயபக்தியா ஒரு இடத்துல ஒன்னா கூடி ஃபெலோஷிப் பண்ணல, ஜெபிக்கல, ஜெபத்திற்காக இங்க கூடி இல்லைன்றத மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. They were not gathered in this place to pray and fellowship. கிடையாது, அதுக்காக கிடையாது. ஆனா இவங்க கூடி இருந்தது எதற்காக தெரியுமா? எதற்காக? பயந்து போய் கூடி இருந்தாங்க. ஆக்சுவலா லிட்டரலா சொல்லணும்னா இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு அங்க கூடி இருந்தாங்க. எப்படி? they were hiding. யார்கிட்ட இந்த ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க? யூதர்களுக்கிட்ட இருந்து, ரோம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்? அன்னைக்கு காலையில தான் ஏசப்பாவோட பாடி உள்ள காணோம். ஏன்னா அவர் உயிர் தெரிந்துட்டார், போயிட்டாரு. அவரு உயிர் தெரிந்துட்டார், அந்த இடத்துல போயிட்டாரு.
இவங்களுக்கு இன்னும் புரியல பாருங்க. மரியாளுக்கு தோன்றி சொல்லிட்டார். ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய முறை சொல்லிட்டே இருந்தார். ஆனாலும் அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட அந்த பயம் உள்ள இருக்கு. பயம், எல்லாரும் சொல்லுங்க, பயம் பயம் பயம். சொல்லுங்க பயம். ஃபியர் ஃபியர் ஃபியர். ஜஸ்ட் ரீகலெக்ட் திஸ். நல்ல திரும்ப நான் சொல்ல என்னோட கூட ஜஸ்ட் ஜர்னி வித் மீ, என்னோட கொஞ்சம் பயணம் செய்யுங்க. இந்த சீஷர்கள், இதே சீஷர்கள், பயந்து உட்கார்ந்துட்டு இருக்க இதே சீஷர்கள், இவங்க எல்லாரும் இயேசுப்பா கூட இருக்கும் பொழுது இயேசுப்பா திரும்ப 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 இவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாரு. சொன்னாரா? என்ன சொன்னாரு? நான் ஒரு நாள் மறிப்பேன், ஆனா உயிரோட எழும்புவேன், தேர்ட் டே. நிறைய விதத்துல சொன்னாரா? அவ்வளவு முறை சொல்லி இருக்கிறாரு. சரி, சொல்லி முடிச்ச பிறகு என்னாச்சு? உயிர் தெழுந்துட்டாரு. இவங்க போறாங்க. அப்போ தூதன் சொல்றான், சரி ஓகே, இயேசு கிறிஸ்துவே மரியாளுக்கு சொல்றாரு. இவ்வளவு கன்ஃபர்மேஷன் இருக்கு, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவ்வளவு டெஸ்டிமனி இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு இருந்த அந்த பயம் பெருசா இருக்கு. நல்லா கவனிங்க. Fear is bigger than what we think. பயம் நம் யோசிக்கிறதை விட ஒரு மோசமான, கோரமான, பயங்கரமான ஒரு ஆபத்து. பயத்தை நம்ம யூசுவலா லேசா ஹேண்டில் பண்ணுவோம், பயப்படுவோம், அது பயம், அவ்வளவுதான் நினைப்போம். ஆனா இல்ல, இந்த பயம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இந்த பயம் என்ன செய்யணும்? ஒருத்தர் அரிச்சிடும், காலி பண்ணிடும். எந்த அளவுக்குன்னா, சத்தியத்தை நல்லா தெரிஞ்சிருந்தாலும், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தாலும், டெஸ்டிமனிஸ் நம்ம வாழ்க்கையிலும் மற்றவங்க வாழ்க்கையிலும் இருந்தாலும், அதை பார்த்திருந்தாலும், இந்த பயம் இது எல்லாவற்றையும் விட பயங்கரமாக மோசமாக இருக்கிறதுனால இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு நிமிஷத்துல மறக்க செஞ்சிடும், காலி பண்ணிடும். எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு உதாரணம், ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஆப்பிரிக்கால ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன், அவனுக்கு காலு ஒரு இடத்துல காலு போயிடுச்சு, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல காலு போயிடுச்சு, அவனுக்கு காலு இல்லை. ஒரு மீட்டிங்ல, குரூசைட்ல ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக அவனுக்கு காலை வளர செய்றாரு. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? அவன் கொஞ்ச நாளைக்கு அப்படியே துள்ளி குதிச்சான், ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான், பயங்கரமான ஊழியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் பாஸ்டர் ஒரு பெரிய மிஷன் சண்டே அன்னைக்கு மெசேஜ் கொடுத்துட்டு அவர் அந்த சபையில் எப்படியாக ஒரு அழைப்பு விடுறாரு. நம்ம சிட்டியை தாண்டி ஒரு ட்ரைபல் ஏரியா இருக்கு. அந்த ட்ரைபல் ஏரியால மனுஷங்களை உயிரோட சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இங்கிருந்து யார் போவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாருமே எந்திரிக்க மாட்டாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப மோசமானது. அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப ஏமாற்றம். அவர் என்ன பண்றான், அந்த ஆளை, அந்த சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடந்ததுல, கால் வளர்ந்ததுல, அவனை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ தான் அந்த ட்ரைபல் ஏரியா பக்கத்துல பிறந்தவன், உன் சொந்த ஊர் அது பக்கத்துல, அதனால நீ போனா சிறப்பா இருக்கும், உனக்கு அந்த இடம் நல்லா தெரியும், நீ போறியா என்று கேட்கிறாரு. அவன் என்னத்தம்மா சொன்னா, இல்லை எனக்கு பயமா இருக்கு, அவங்க மனுஷங்களை உயிரோடு சாப்பிட்றவங்க. பயத்தினால கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தரோட வார்த்தையின் மகிமைய நம்ம பல நேரங்களில் மறந்துடுவோம். இந்த சீஷர்களுக்கு அதுதான் நடந்துச்சு. They were so close to Jesus. They heard, they saw. Jesus was repeatedly telling them. அவங்ககிட்ட திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. உயிர் தெளிந்துட்டாரு, சொன்ன மாதிரி உயிர் தெளிந்துட்டார். பாடி அங்க இல்லை, லைவா காட்சியும் கொடுத்திருக்கிறார் அவங்களுடைய ஆடு ஒருத்தன் கிட்ட. ஆனாலும் இவங்க
அவங்க பயந்து போய் அந்த யூதர்கள் எங்கே தேடி வருவாங்களோ, ரோம அரசர் எங்கே தேடி வருவாங்களோன்னு பயந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க. இதை படிக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், மரியாள் கிட்ட தான் ஏசப்பா உயிரோடு தோன்றி சொன்னார் ஐயா. மரியாள் வந்து சொல்லியும் நீங்களாம் நம்பலையே. பட் ஆனால் இதை படிக்கும் பொழுது எனக்கு புரியுது, இது திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃபியர். பயம் எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம், எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். இந்த பயம் வந்து ஆம்பளை பொம்பளை யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இந்த பயம் எல்லாத்துக்கும் மேலே, ஏன் கடவுள் சொன்னால் கூட கேட்க மாட்டோம். அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு இந்த பயம். அந்த பயத்தினால இந்த ரூம்ல உட்காந்துருக்கிறாங்க, கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரும் அந்த கூட்டாளிங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கிறாங்க. ஆனா தாமஸ் மட்டும் அங்க இல்லை. தோமா மட்டும் அங்க இல்லை. தாமஸ் was not ready to be down with fear. அந்த பயத்தின் இடத்துல தாமஸ் உட்காரல. So he was ready to miss this meeting of fear. அது பயம் நிறைந்த ஒரு இடமா இருந்தனால தான் இயேசு கிறிஸ்து அங்க உள்ள வந்த உடனே அவங்க கிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு அவங்களை பார்த்தோன்னே? சொல்லுங்க சத்தமா, பயப்படுறீங்களா? பீஸ், சமாதானம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றது என்னது? சமாதானம், பீஸ். உங்களுக்குலாம் இப்போ தேவை சமாதானம். ஏன்னா நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க. You're so full of fear. All you need is peace என்று சொல்லுகிறார். தோமா was not there. தோமாக்கு பீஸ் தேவைப்படல, வேற தேவைப்பட்டுச்சு. அது என்னன்னு நான் சொல்றேன். But the thing that we need to learn today is Thomas இந்த மீட்டிங் ஆஃப் ஃபியர் அவாய்ட் பண்ணாரு. ஏன்னா தாமஸ்குள்ள ஃபியர் இல்லை, தாமஸ்குள்ள கரேஜ் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருந்தது? கரேஜ். கரேஜ் சொல்லுங்க, கரேஜ். கரேஜ் சத்தமா, கரேஜ். ஏஜா தெரியல, ஓகே, கரேஜ், அவ்வளோதான். COURAGE சொல்லுவோமா? COURAGE, கரேஜ் இருந்தது. இப்போ ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு புரியுமா? தைரியம் இருந்தது. அவனுக்குள்ள என்ன இருந்தது? தைரியம் இருந்தது, கரேஜ் இருந்தது. தாமஸ் had courage. மற்ற சீஷர்கள் கிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருந்தது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் சத்தியத்தை வச்சுட்டு இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில கையில வச்சுட்டு இருந்தாலும், ரட்சிப்பு அனுபவம் என்ற வஸ்திரத்தை அவங்க போட்டு கொண்டிருந்தாலும், அவங்க கிட்ட இருக்கிற பயம், the fear factor that plays in their life, பிசாசு பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஆயுதம் இந்த பயம். இந்த பயம் இருக்கிறதுனால தான் தோற்று போகிறார்கள். Constantly we are losing because of this fear. ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க பண்றேன். இந்த மெசேஜ்ல நீங்க எதை ஆபத்துல வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, எல்லாத்தையும் ஆபத்து வச்சிருக்கணும். இதை மறந்துடாதீங்க. நான் சொல்றேன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? மனுஷங்களுக்கு உலக பிரகாரமான பயத்தை கொடுப்பான். எல்லாரும் நோட் பண்ணிக்கிறீங்களா? He'll give you the fear of this world. உலக பிரகாரமான பயத்தை கொடுப்பான், fear of this world. ஆனா பாவத்திற்கு தைரியத்தை கொடுப்பான்.
For sinful activities, he'll give you courage. திரும்ப சொல்லட்டுமா? பிசாசு என்ன செய்வானா, கர்த்தரோட பிள்ளைகளுக்கு உலகத்தின் காரியங்களுக்குரிய பயத்தை கொடுப்பான். ஆனா பாவம் செய்வதற்கு தைரியத்தை கொடுப்பான். ஆனா கர்த்தர் நம்ம செய்வாரு, பாவத்தின் காரியங்களை செய்கிறதுக்கு பயத்தை கொடுப்பாரு. பிகாஸ் தட் இஸ் கால்ட் as fear of God. தேவனுக்குரிய பயம், தேவ பயம். ஸோ கர்த்தர் என்ன செய்வானா, பாவத்துக்குரிய காரியங்கள் செய்கிறதுக்கு பயத்தை கொடுப்பாரு. ஆனால் உலகத்தின் காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுப்பாரு. That's the difference. அதனால தான் பாருங்க, நிறைய நேரத்தில் இந்த தப்பான விஷயங்களை செய்யறதுக்கு, பாவத்தின் காரியங்களை செய்யறதுக்கு எங்க இருந்து தான் ஒரு தைரியம் வரும்னு தெரியாது. கவனிச்சிருக்கீங்களா? அதுல விழுந்து அடிப்பட்ட பிறகு யோசிப்போம், எப்படா இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி. ஆனா அதுதான் பிசாசு. ஒரு அசாதாரணமான தைரியத்தை கொடுப்பான், குருட்டு தைரியத்தை கொடுப்பான். பயங்கரமான பாவத்தை செய்யறதுக்கு தைரியம் வரும், அப்படியே கரேஜ் வரும், ஒரு த்ரில்லிங் ஆக்கிடுவான். வாலிப பிள்ளைங்கள்லாம் போதை பொருள்லாம் எடுக்கிறத பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி யோசிப்பேன், அது எவ்வளோ மோசமானது தெரிஞ்சும் நிறைய பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. எப்படி அவங்களால அது எடுக்க முடிஞ்சுது? எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அதை எடுத்தாங்க? ஒரு தைரியம், இந்த பாவத்தை சேர்த்துக்கு ஒரு கரேஜ் வருது அவங்களுக்குள்ள, பிசாசு கொடுக்குறான். சூசைட் பண்ணிக்கிறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க, அது எவ்வளவு பயங்கரமான காரியம் இல்ல தற்கொலை பண்றது. இப்படி செய்யறாங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், பிசாசு ஒரு தைரியத்தை கொடுக்குறான். நல்லா கவனிச்சு பாருங்க, பயங்கரமான மோசமான பாவமான காரியங்கள் செய்யறதுக்கு எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, பயங்கரமான ஒரு தைரியம் வரும். ஆனா ஒரு பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, வேர்த்து நடுங்கி இல்லை. நான் வேர்க்கிறது அதனால இல்லை, இங்க ஃபேன் இது இல்லை, அதனால வேர்த்து நடுங்கி பயந்துருவோம்ல. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார்கிட்டயாவது ஒரு சாட்சி சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, அப்படியே காலெல்லாம் நடுங்கும், வாயிலேருந்து வார்த்தை வராது நம்மளுக்கு அவங்ககிட்ட சொல்றதுக்கு. மனசு சொல்லு, இவங்ககிட்ட நீ எப்படியாவது சொல்லணும். ஆனால் உங்களை பார்த்தோன்னு வாய் அடைச்சு போயிடும், அப்போ வராது அந்த தைரியம். ஆனால் அதே சீக்கிரட்டா ஏதாவது பாவத்தை செய்ய சொல்லுங்க, நல்லா தைரியம் வரும். இது பிசாசு, இது நம்ம தப்பு கிடையாது. நான் யாரையும் குறை சொல்லலை, நானே சொல்றேன், நான் அனுபவப்படுறேன் சொல்றேன். இது பிசாசு, இட்ஸ் டெவில் which gives you the courage to do sin but makes you fear the things that you have to win overcome. புரியுதா? எதை மறந்தாலும் இதை மறந்துடாதீங்க. அங்க இருக்கக்கூடாது கரேஜ், இங்க இருக்கணும் கரேஜ். வேலை செஞ்சு எந்த வேலைனாலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல, ரெஸ்பான்சிபிலிட்டில, ஆபீஸ்ல, பிசினஸ்ல அதை செய்து முடிக்கிற கரேஜ் வேணும். பயப்படக்கூடாது. உலகத்துல நமக்கு வைத்திருக்கிற சாதனைகள்ல செய்து முடிக்கிறதுக்கு தைரியம் வேணும், கரேஜ் வேணும், பயப்படக்கூடாது. ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியங்களை செய்கிறதற்கு தைரியம் வேணும், கரேஜ் வேணும், பயப்படக்கூடாது. ஆனா பாவம் செய்கிறதற்கு, அக்கிரமம் செய்கிறதற்கு, குறைவின் காரியங்களை பேசுகிறதற்கு, காசிப் பண்றதற்கு
பயம் வேணும், வாய் நடுங்கணும், இன்னொருத்தவங்களை பத்தி தப்பா அவங்க பின்னாடி பேசுறதுக்கு வாய் நடுங்கணும், குறை பேசுறதுக்கு நாக்கெல்லாம் நடுங்கணும், பாவம் செய்யறதுக்கு கைகள் நடுங்கணும், கண்கள் நடுங்கணும், இச்சையா பார்க்கிறதுக்கு கண்கள் நடுங்கணும். For sin you should tremble. பாவத்தை பார்த்து நடுங்கணும். Every organ, part of your body should tremble for sin. ஆனா கர்த்தருக்காக வாழ்றதுல பயப்படக்கூடாது. Thomas had the courage. And எல்லா கர்த்தரோட பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட கரேஜை கொடுத்திருக்கிறாரு, தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தோன்னு இந்த தைரியம் தானா வருது. நமக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த தைரியம் வருது. கர்த்தருக்காக சாதிக்க தைரியம் வருது. அதனாலதான் பேசுறதுக்கு பயந்த என்னால இன்னைக்கு இடைவிடாம கர்த்தருக்காக பேச முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். And my problem was fear before. Why was I not able to speak in front of public? மக்கள் முன்னாடி ஏன் என்னால முந்திலாம் பேச முடியாது, பப்ளிக்கா ஏன் பேச முடியாது? பயம், வாய் நடுங்கும். ஆனா இன்னைக்கு அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா ரட்சிப்பு அனுபவத்துல எனக்கு கிடைச்ச பல வெகுமதிகளில் தைரியமும் ஒன்று. And God has given us that courage, every one of us. இந்த காலை நேரத்துல சொல்றேன், ஒருவேளை பயந்து கொண்டீங்க யாரா இருந்தீங்கன்னா, நன்மையான காரியங்களை செய்கிறதற்கு பயத்தில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில சாதிக்கிறதற்கு பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, குடும்பத்துல ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு, நல்ல குடும்பமாக வாழ்வதற்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, உங்களோட ஊழியத்தில் காரியங்களை செய்கிறதற்கு பயம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. God wants to remind you, God wants to tell you, உங்களுக்கு அவர் தைரியத்தை வெகுமதியாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றார், கரேஜை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றார். தோமாக்கு தெரியும் இது பயத்தின் கூட்டம், பயந்தாங்கோலிங்க உட்கார்ந்து இருக்கிற இடம், அங்க நம்ம இருக்கக்கூடாது. ப்ளீஸ் ரிமெம்பர், அவாய்ட் people, places, conversations, mediums which give you fear, which encourage fear for doing good things. நீங்க தவிர்க்க வேண்டியது பயத்தை உண்டாக்குற மனிதர்கள், பயத்தை அதிகமாக பேசுகிற மனிதர்கள், பயத்தை காண்பிக்கிற டிவி, பிரிண்ட், நியூஸ். பயம் சாதிக்கிறதுக்கு பயத்தை செய்கிற இந்த கூட்டத்தெல்லாம், இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவாய்ட் இட். நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், இப்படி பயந்து பேசுவாங்க. தெரியுமா, உனக்கு தெரியுமா என்னோட வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பிடிக்கல அவங்க செய்கிறதுலாம். அவங்ககிட்ட நம்ம, ஆமாம் எங்கள் வீட்லேயும் காலைல 9 மணிக்கெல்லாம் கிளம்பணும் சர்ச்சுக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் சொல்கிறாங்களா? உங்கள் வீட்லேயும் இப்படி குடும்பக்காரர் ஒரு அப்பா இருக்கிறாரா? எங்கள் வீட்லேயும் குடும்பக்கார அப்பா இருக்கிறாரு. நல்லா சந்தோஷமாக இருக்கும் அந்த கம்பெனி. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க பார்த்தீங்களான்னு. ஆனா you know what, that's actually taking you back, இன்னும் உங்களை மோசமாக்குது. Avoid those companies. அப்படிப்பட்ட உறவுகளை, கம்பெனிகளை. இந்த உறவுகள், கம்பெனிகள் உங்களுக்கு உலகத்துல சாதிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்காம பயத்தை கொடுக்குதோ, stop it. ஹாய் பாயோட நிறுத்திக்கோங்க. Thomas was very clear. Thomas was very clear because Thomas knew. தோமாக்கு சத்தியம் தெரியும். யா, அவன் கரேஜ் இருந்தது. அதனால என்னைக்கு தெரியும்,
இயேசு கிறிஸ்து உயிரோடு வருவான்னு தெரியும், சொல்லிடுறாரு. அது சொன்னதுனால எனக்கு கரேஜ் இருக்குது, நான் பயப்பட மாட்டேன். நல்லா கவனிங்க, இந்த கரேஜ் என்ன தெரியுமா பண்ணும்? 3 விஷயங்கள் பண்ணும். முக்கியமா 3 important things that the courage can do. முதல் விஷயம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல மொழிபெயர்க்க ட்ரை பண்றேன். ஓகே, இல்லாட்டி நீங்க யாரா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். முதல் விஷயம், what courage does. Courage increases your intimacy with God. Courage increases your intimacy with God. தைரியம் என்ன தெரியுமா செய்யும்? கர்த்தரோடு கூட நெருக்கத்தை அதிகரிக்கும். கர்த்தரோடு கூட நெருக்கத்தை அதிகரிக்கும். பாருங்க, இந்த தைரியம் ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, உலகத்துல சாதிக்க வைக்கிறது எல்லாம் எஸ், பட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தைரியம் கர்த்தரோடு கூட நெருக்கத்தை அதிகரிக்கும், இன்டிமசி அதிகரிக்கும். You get closer to God, very close to God. இது எப்படி சொல்றேன்னா, யோவான் எழுதிய சுவிசேஷத்துல இந்த 20ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம். அதுல 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். 24th verseல இருந்து 28th verse வரைக்கும் வாசிக்க கேட்போமா? இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பாருங்க, தோமா என்ன செய்றாரு? இவங்க சொல்றாங்க, ஆனா தோமா என்ன சொல்றாரு? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்கெல்லாம் பயந்தாங்கோலி, அதெல்லாம் அங்க சொல்லல. பட் நான் சொல்றேன், நீங்கெல்லாம் பயந்தாங்கோலி, நீங்க பயத்துல என்னெல்லாம் வளருவீங்கன்னு எனக்கு தெரியும், பிதற்றுவீங்கன்னு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் பயந்தாங்கோலிங்க சொல்றதுதான் நான் நம்பிட்டு இருக்க மாட்டேன். என் ஏசப்பாவை எல்லாரும் சொல்லுங்க, என் ஏசப்பாவை, என்னுடைய ஏசப்பாவை நான் பக்கத்துல பார்த்து, எல்லாரும் சொல்லுங்களேன், சொல்லுங்க, நான் பக்கத்துல பார்த்து. நல்லா சொல்றீங்க, கண்ணிலே பேசுறீங்க, வாயில பேசுங்க. நான் பக்கத்துல பார்த்து அவர் காயங்களை என் விரலால தொட்டு பார்க்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு நாள் இதை தப்பா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். But when you understand the word, when you ask Holy Spirit to help you, அந்த வார்த்தைக்குள்ள நீங்க இன்னும் ஆழமா போகும் பொழுது, கர்த்தருக்குள்ள நெருக்கம் வரும் பொழுது, கரேஜ்ல கர்த்தருக்குள்ள நெருக்கம் வரும் பொழுது வசனங்களின் ஆழங்கள் புரியுது. பாருங்க, தோமா ரொம்ப தெளிவா இருந்தாரு. He wanted a personal experience with Jesus. இயேசுப்பாவோட அந்த நெருக்கமான உறவு தான் அவருக்கு முக்கியமா இருந்துச்சு. அவர் ரொம்ப தெரியும், அந்த நீங்க எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க எப்படி பயந்து உட்கார்ந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என் இயேசுப்பாவை பக்கத்துல பார்க்கணும். அவர் அடிச்சாங்களே அந்த காயங்களை என்னோட விரல்னால தொடணும். Just look at this. This is the beautiful formula for the closeness with Christ. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கர்த்தரோட நெருக்கம் 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 நம்ம அடிக்கடி பேசுவோம், நிறைய சொல்லுவோம், நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். கர்த்தருடைய நெருக்கம் எப்படின்னா, இவ தோமா சொல்ற மாதிரி அவருடைய காயம், அவருடைய காயத்தை நான் என் விரலால தொட்டு பார்க்கணும். So what does he say this? They say here, அவர் என்ன சொல்றன்னா, அந்த உயிர் தெளிந்த இயேசுப்பாவை I should feel him. I should feel him. I should feel him. பிரகாஷ் சொல்றதுனால மட்டும் இல்ல, டானி சொல்றதுனால மட்டும் இல்ல, நான் அனுபவிக்கணும். இன்னைக்கு ஏன் நிறைய கள்ள தீர்க்க தரிசிகளை பார்க்க முடியுது? இன்னைக்கு ஏன் பைபிள விதவிதமா நிறைய பேர் பிரசங்கம் பண்றத, தப்பா பிரசங்கம் பண்றத கேட்க முடியுது? இன்னைக்கு ஏன் இவ்வளவு டினாமினேஷன்ஸ்? இன்னைக்கு ஏன் இவ்வளவு கல்ட்டு?
இன்னைக்கு எவ்வளோ வார்த்தைகள் டைல்யூட் பண்ணப்பட்டு சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா கேட்குறாங்க, மக்கள் ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. இன்னைக்கு டீச்சிங்க கேட்கறதுக்கு மக்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லை, தூக்கம் வருது. எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி என்டர்டெயின்மெண்ட் டுடே. ஆனா பாருங்க, கள்ளத்தீர்க்கதரிசிகளும் பொய்யான வார்த்தைகளும் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, மக்கள் ஹீரோ வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சனால. சிலர் பேசுகிறது ருசியா இருக்கு, சுவையாக இருக்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அதை ரசிக்கிறதுனால. நோ, யாரு பிரசங்கம் பண்ணாலும் சரியா, முன்னாடி நின்று பேசுறது டிஜிஎஸ் தினகரனாகவே இருந்தாலும் சரி, பில்லி கிரகமாக இருந்தாலும் சரி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜனா இருந்தாலும் சரி, ஏன் பேதுரு பவுலா இருந்தா கூட சரி, அதன் மூலமாக நீங்க அனுபவிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவ. Your heart should long for Jesus. ஒவ்வொரு பிரசங்கத்தை நீங்க கேட்கும் பொழுது உங்க உள்ளம் துடிக்கணும். இதுல நான் என் இயேசுவை எப்படி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறது, இன்னும் எப்படி நெருங்கிறது, அவர் எப்படி இன்னும் புரிஞ்சுக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இன்னும் இயேசுக்கு பிரியமா மாறுறது. இன்னைக்கு கிறிஸ்துவர்களால இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில கொண்டு வர முடியல தெரியுமா? ஏன்னா வெறும் கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க, ரசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, அனுபவிக்கிறவர்களாக இல்ல. There's no personal experience. தோமா விடல. தோமா சொன்னா, தோமாக்கு தெரியும் இவங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்க, பயப்படுறவங்க எப்பவும் பிதற்றுவாங்க. Those who fear will fumble. ஆனா எனக்கு இயேசுப்பா, என்னுடைய இயேசுப்பா, அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் சத்தியம் தெரிஞ்சிருந்தா அவன் நம்புறான் பார்த்தீங்களா? அவனுக்கு அது புரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆணில அடைச்சிருப்பாங்க, அந்த காயம் இருக்கும், ஆனா உயிரோடு இருப்பாரு. அதை நான் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், என் விரலால தொட்டு பார்க்கணும். ஐ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். பர்சனல் கனெக்ஷன். இது எங்கிருந்து வந்தது அவனுக்கு? பிகாஸ் he had the courage. தைரியம் வரும் பொழுது, உங்களுக்கு தைரியம், இந்த தைரியம் இருக்கும் பொழுது தேவனோடு கூட நெருக்கம் அதிகரிக்கும். Intimacy with God will increase. உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அதிகமாகும். நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஜபங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப மேலோட்டமா இருக்கு. தனி ஜபம் எத்தனை பேர் பண்றீங்க தெரியல. ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் யூ டூயிங் இட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். தனி ஜபம் செய்றீங்களான்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ, மேபி யூ அண்ட் காட் நோஸ் தட். தனியா ஒரு டிவோஷன் டைம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஜெபிக்கிறீங்களா, வேத வசனங்களை வாசிக்கிறீங்களா, அதிகாலையில் இரவு நேரத்தில் நேரம் கிடைக்கும் போது? ஐ டோன்ட் நோ, யூ அண்ட் காட் நோ தட். ஆனா நிறைய பேருக்கு அப்படி செஞ்சாலும் அது ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கு. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு பேச்சுக்காக ஜெபிக்கணுன்ற ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறோம், வேத வசனம் வாசிக்கணுன்ற ஒரு கடமைக்காக வாசிக்கிறோம். ஆனா உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, கரேஜ், தோமா போல கரேஜ் இருந்துச்சுன்னா, நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை டிமாண்ட் பண்ணுவீங்க கர்த்தர்கிட்ட. ஆண்டவரே நான் வாசிக்கிறேன், ஆண்டவரே நான் வாசிக்கும் பொழுது நீங்க என்கிட்ட பேசணும். ஐ வாண்ட் டு நோ, ஐ வாண்ட் டு ஹியர். பேசுறதுனா அவர் பக்கத்துல வந்து ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3ன்றது மட்டும் கிடையாதுயா. அவர் பேசுறாருன்னா உங்க இருதயம் பற்றி எரியும் அவர் வசனத்தை வாசிக்கும் பொழுது. எனக்கு எப்படியா தெரியும் தோமாக்குள்ள நடந்த இவ்வளவு விஷயங்களை? நான் எந்த கமெண்ட்ரியும் படிக்கல, இந்த மெசேஜுக்கு நான் எந்த கமெண்ட்ரியும் படிக்கல. இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நான் யாருக்கிட்டையும் உதவி கேட்கல, எந்த இன்டர்நெட் கூடயும் போல. ஆனா இயேசுப்பா நீங்க எனக்கு பேசணும், I want that personal experience என்று சொல்லி வசனத்தோட உட்காரும் பொழுது என் இருதயம் பற்றி எரிந்தது. ஆண்டவர் என் கரத்தை பிடிக்கிறத உணர்ந்த, நீ இதை டைப் பண்ணாத, நான் சொல்றத செய், நான் சொல்றத டைப் பண்ணு என்று சொல்லி என் மனசை மாத்திர he spoke to me. அப்படி அனுபவங்கள் வரும். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்குள்ள வரும். எத்தனை பேர் இங்க வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் சண்டேல
ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்ல எத்தனை பேர் இந்த வருஷம் நான் பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் கை தூக்குனாங்க. அப்புறம் திடீர்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு இவர் வேற ஏதாவது சொல்லுவாருன்னு டக்குன்னு அடி கொண்டு போயிட்டாங்க. ஓகே, பைபிளை ஃபுல்லா படிச்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி யாரும் முடிவு பண்ணுது? நம்மளே இங்க பண்ணியிருக்கிறோம், இதே சபையில பண்ணியிருக்கிறோம். ஒரு வாட்டி 3-5 சாப்டர் படிச்சு முடிக்கணும் ஒரு நாள்ல போட்டோம். நிறைய பேர் ஆர்வமா ஆரம்பிச்சவங்களா என்னாச்சு? எத்தனை பேர் முடிச்சாங்க? அப்போ ஏன் முடிக்கலன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஐயா இன்னைக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணுவையா, ஐ வெயிட். எப்போ இந்த பைபிளோட உட்காருவேன், தனியா வெயிட் பண்ணுவேன். எப்போ ஜெபத்தை உட்காருவேன், வெயிட் பண்ணுவேன். ஏன்னா every time I sit for prayer and I sit for Bible reading, there's so much that God sparks in my heart. என் இருதயம் பற்றி எரியும். என்னோட லைஃப் கொஸ்டின்ஸ் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும். நான் எந்த பெருமைக்காக சொல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒரு பெரிய கூடுகைக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல பிரசங்கம் பண்ணும்படியா கிறிஸ்மஸ் டைம்ல பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அங்க நான் போறேன். அங்க நிற்கும் போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொல்றாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு போய் நான் அவரை பார்த்தது கிடையாது. என்னை இன்வைட் பண்ணது அந்த ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனோட ஒன் ஆஃப் த லீடர் அவர் இருந்தார். அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன இப்படி சொல்றாரு, நான் நிறைய மெசேஜஸ் கேட்பேன், நான் இவர் ஐயாவோட மெசேஜ் எல்லாம் யூடியூப்ல கேட்பேன், எல்லாமே நான் கேட்பேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். இவர் பேசுறது நடைமுறை வாழ்க்கைக்கு எனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு நான் உடனே எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நான் சொல்றேன், இது நான் கிடையாது. ஏன்னா எனக்கு புத்தி கிடையாது. எனக்கு தெரியும் என்னோட கெப்பாசிட்டி என்ன, எனக்கு தெரியும் என்னோட ஐக்யூ என்னன்னு, எனக்கு தெரியும் நான் படிப்புல என்ன எவ்வளவு நல்லா படிப்பேன், நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். நான் கிடையாது. பட் இட் இஸ் ஐ கேன் டெல் வெரி வெரி firmly with so much of courage, தைரியத்தோட என்னால சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, நான் பைபிள் வாசிக்கும் பொழுது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டிமாண்ட் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. அதுல தான் ஆண்டவர் கத்து கொடுக்குறாரு. அதனால தான் பைபிள் வாசிக்கிற நேரங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். லைஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அதுல. அதுதான் சொல்லி தரேன். எனக்கு அது அதுக்கு ஆன்சரா இருக்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு அது ஆன்சரா இருக்கும்ல. இங்க இருந்து கிளம்பி நீங்க வீட்டுக்கு போறீங்க, இங்க இருந்து கிளம்பி நாளைக்கு வேலைக்கு போறீங்க, அங்க நீங்க கத்துக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணணும். அதுதான் பைபிள். பைபிள் பரலோகத்து மேல வச்சுட்டு பரலோகத்துக்குரிய காரியங்கள் மட்டும் கிடையாது. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நிறைய பேர் பைபிளை பரண மேல வச்சிருக்கிறாங்க, அங்கேயே வச்சிருக்கிறாங்க பத்திரமா. It's about your life, everyday life, every minute your activity should be driven by the word of God. அது எப்படி நடக்கும்? when you have a personal demand, a personal experience with God. Every time you sit to pray and read the word of God, ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெபிக்கவும் வேத வசனங்களை வாசிக்கவும் நீங்க உட்காரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு personal experience demand பண்ணும். You should have the courage. தோமாவை போல நான் அந்த காயத்தை என்னோட விரல்னால தொட்டு பார்க்கிற வரைக்கும் விட மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க டவுட்டிங் தாமஸ். எங்க நம்ம சொல்லுவாங்க, தோமா பார்த்து ஜீசஸ் சொல்வாரு டோன்ட் டவுட் என்று சொல்வாரு. ஆனா அது ஒரிஜினலா அது ஆக்சுவலி எப்படி வருதுன்னா, தமிழ்ல அவிசுவாசி என்று சொல்வாரு. ஏன் தெரியுமா? இட் வாஸ் நாட் a negative term. இயேசுப்பா அவன் கூட தொட்டு பாரியா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, இப்போ விசுவாசி. How beautiful that conversation is. Courage increases what? Intimacy with God. தேவனோட நெருக்கத்தை உண்டு பண்ணும், அதிகரிக்கும். ரெண்டாவது, courage increases your dash for God, love for God. இது ஈஸி இல்ல? இது எல்லாருக்கும் தெரியும். லவ் தெரியுமா? லவ் தெரியுமா? LOVE. courage increases your love for God. கர்த்தருக்குரிய அன்பை அதிகரிக்கும், பிரியத்தை அதிகரிக்கும். எப்படி சொல்றேன்? இது எப்படி சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்லுங்களேன். தோமா லைஃப்ல இருந்து சொல்லுங்க.
தெரியலையா? லாசரு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தெரியுமா? லாசரு என்னாச்சு? லாசருக்கு மரித்து போனாரு. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? அவரை உயிரோடு எழுப்பினார் 4 நாள் கழிச்சு. அந்த லாசருவை எழுப்புறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு யாருக்கா தெரியுமா? எங்க நடந்தது? அது எங்க நடக்குது? எந்த பகுதியில் சொல்லுங்க. என்ன எல்லாம் அப்படி அமைதியா இருக்கிறீங்க? எந்த பகுதியில் நடக்குது? யோவான் 10 11 யோவான் 11 வாசிங்க. 11 எந்த வசனம்? 16 எந்த வசனம்? அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்றாரு. தோமா என்ன சொல்றாரு? மற்ற சீசர்கள் கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. அப்போதுல இருந்து இவரு தான் பேதுரு அவசரப்பட்டு பேசுவாரு. ஆனா தோமா தான் மற்ற சீசர்கள் எப்பொழுதுமே வேறுபட்டு என்கரேஜ் பண்றவரா வித்தியாசமா இருந்திருக்கிறாரு. தோமா என்ன சொல்றாரு மற்ற சீசர்கள் கிட்ட? வாங்க நம்மளும் சாகும்படியா போவோம் அவரோட. கம் லெட்ஸ் கோ அண்ட் டை வித் ஹிம். கம் லெட்ஸ் go and die with Jesus என்று சொல்றாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல. கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். லாசரு ரொம்ப சிக்கா இருக்கிறாரு. லாசரு சிக்கா இருக்கிறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒரு மெசஞ்சர் ஒருத்தர் வராரு. வந்து சொல்றாரு, உங்களுக்கு பிரியமான லாசரு ரொம்ப சிக்கா இருக்கிறாரு, வாங்க என்று சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்து உடனே போல. ஆனா அவர் போறதுக்கு ஆயத்தம் ஆகும் பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, அந்த ஊர்ல தான் அவங்க போற இடத்துல இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யறதுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கு. பீப்புள் ஆர் அகைன்ஸ்ட் ஜீசஸ். ஸோ இவங்க பயப்படுறாங்க. சீஷர்கள் கூட இருக்கிற சீஷர்கள், அதுக்கு முன்னாடி வசனங்களை நம்ம வாசிக்க முடியும், கூட இருக்கிற சீஷர்கள் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பேதுரு தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாரு. சீஷர்கள் சொன்னாங்கன்னு இருக்கும். ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்க? அங்க போனா நம்ம காலி என்று சொல்லுவாங்க. உடனே இயேசுப்பா அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்வாரு. he will speak some truth to them. இயேசுப்பா அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே தோமா தைரியமா சொல்வாரு, வாங்க நம்மளும் போய் சாகணும்னா ஆனா இயேசுப்பாவோட சாவோம். எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இதை வாசிக்கும் போது கூட பல நேரங்களில் நம்ம குழப்பத்தோட இதை வாசித்து இருப்போம். தோமா சர்க்காஸ்டிக்கா பேசுறாரு என்று சொல்லி நினைச்சிருப்போம். தோமா கிண்டலா சொல்றாரு, கோபத்துல சொல்றாரு, அப்படிலாம் நான் நினைச்சிருக்கிறேன். கோமா இதை பேசுறாரு அப்படி சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, தோமா தைரியத்தோட இதை சொன்னாரு. Thomas spoke this with courage. என்ன ஆகும்? அவர் கூட போனா என்ன ஆகும்? மேக்சிமம் செத்து போயிடுவோமா? பரவாயில்ல, வாங்க போலாம். அவர் கூட போனோம், அதான் முக்கியம். அவர் கூட இருக்கணும், அதான் முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் பாடுவோம்ல, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், அப்புறம் மரித்தாலும் உம்மோடு தான். வெறும் பாட்டுக்கு மட்டும் வச்சிருப்போம். You know what courage does to us? Courage, ஏசப்பா என் கூட இருக்கிறார்யா. ஏசப்பா எதை சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக விசுவாசித்து செய்வேன். I will follow this Bible. ஒரு லெட்டர் மிஸ் பண்ணாம என்னோட வேலை, என்னோட வீடு, என்னோட ஊழியத்தில் இந்த பைபிளை முழுக்க நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் அந்த தைரியம்.
ஏசப்பாக்காக மறிக்கவும் நான் ஆயத்தம். ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு லெட்டரை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதிலிருந்து மாறி நான் வாழ மாட்டேன் என்று வாழ்வது தான் ஏசப்பாவை நேசிக்கிறது, உண்மையாகவே அன்பு செய்வது. And you know something beautiful, இந்த கரேஜ், இந்த தைரியம் என்ன பண்ண தெரியுமா? இந்த வசனத்தை நான் ஒரு பிசுகு கூட இல்லாம நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது, you're showing and saying that you love Jesus more than anything else to the point of death. இயேசுப்பாவை எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிறேன், மரித்தாலும் பரவாயில்ல என்று நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, செய்றீங்க. ஆனா அப்படி நீங்க வாழும்போது என்ன தெரியுமா நடக்குது? ஆக்சுவலா உங்க லைஃப்ல என்ன தெரியுமா நடக்குது? when you do that, when you say that, when you love like that, உங்க லைஃப்ல என்ன நடக்குது தெரியுமா? you know what's happening in your life? நீங்க அப்படி செய்யும் பொழுது யாருக்கா தெரியுமா? தோமா போனாரு, கூட போனாரு, தைரியமா போனாரு. அது வரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. சூப்பர் நேச்சுரல் மிரக்கலை பார்த்தாங்க. யாரும் பார்க்காத ஒரு காரியம், நியூ சூப்பர் நேச்சுரல், பியாண்ட் இமேஜினேஷன், பியாண்ட் எனிபடி ஸ்ட்ரெங்த், பவர். 4 நாள் கழிச்சு உயிரோட எழுந்ததை பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, I'm going to tell you something very very interesting. ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு எல்லா டிசைபிள்ஸும் அப்போஸ்தலர்களாக பல தேசங்களுக்கு போனாங்களா? போயிருக்கிறாங்களா? பேதுரு எங்க போனாரு? யாருக்கா தெரியுமா? பேதுரு கொஞ்சம் போனாரு. மத்தேயு எங்க போனாரு? யாருக்கா தெரியுமா? மத்தேயு கொஞ்சம் போனாரு. மேபி பால் அதுக்கப்புறம் வந்த அவர் எங்க போனாரு? அவர் இன்னும் கொஞ்சம் போனாரு. ஜூடு அவர் இன்னும் கொஞ்சம் போனாரு. தோமா, தாமஸ் 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 அதிகமா போனாரு. அந்த டிசைபிள்ஸ்லயே ஃபார்தஸ்டா போனது தாமஸ். நெடுந்தூரம் புதிய இடங்களுக்கு, புதிய ஊர்களுக்கு, புதிய பவுண்டரிஸ, புதிய டெரிட்டரிஸ கான்கர் பண்ணது தாமஸ். இந்தியா வந்தாரு, ஃபார்தஸ்ட், மிக தூரம் அதுதான் இந்தியா. இந்தியாக்குள்ள வந்தாரியா. ஆனா அன்னைக்கு தோமாக்கு அந்த தைரியம் இருந்ததுயா. இயேசுப்பாவை அவ்வளோ நேசிச்சாரியா. அவர் வசனங்களை முழுமையாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாரியா. அதனால்தான் என்ன வந்தாலும் எங்க போனாலும் புதிய இடங்களுக்கு சாதனை படைக்க நான் போவேன், ஐ வில் கான்கர் நியூ டெரிட்டரிஸ் கடந்து போனார். அவர் வந்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பர்சிக்யூஷன் இருந்தாலும், இவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும், நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுப்பா தான் மெய் தெய்வம் என்று நிற்கிறோம். That courage of one man, அந்த ஒரு மனுஷனோட தைரியம் இயேசுப்பாவை அவ்வளோ அவனை நேசிக்க வச்சது. மரித்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஓட வச்சது. புதிய திசைகளையும் புதிய கோல்ஸையும் சேலஞ்சஸையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஜெயிக்க வச்சது. And that's what that courage will do to each one of us. புதிய சாதனைகளை செய்ய வைக்கும். நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஜெயிப்போம். In your practical life, நீங்க உங்க வாழ்க்கைய இயேசுப்பாக்கு ஒப்பு கொடுக்கிறதுல, இந்த வசனங்களை பின்பற்றுவதில் ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர் மிஸ் ஆகாம நான் பின்பற்றுவேன்ற தைரியத்தோட நீங்க கரேஜோட வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, you start loving Christ like anything else. Nothing can come in between you. அப்படி நீங்க வாழும் பொழுது என்ன தெரியுமா, உங்க வாழ்க்கை உங்களை அறியாமலே நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. புதிய சாதனைகளை படைக்க ஆரம்பிப்பீங்க. தொடாத உயரங்களை தொட ஆரம்பிப்பீங்க. In your work,
in your city, in your family, in your ministry. And that's what Thomas did. கடைசியானது courage increases. Courage increases your quest for God. என்னது? Quest. எல்லாரும் சொல்லுங்க. Quest. Q U E S T. Q U E S and T. Questனா ஆர்வம், கத்துக்கிற ஆர்வம், இன்னும் கத்துக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் quest. தோமாக்கு அது இருந்தது. யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் வேகமாக. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். தோமாவோட கேள்வி பாருங்க. ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவர் போறாரு, இந்த மாதிரி ஆயத்தம் பண்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே தோமாக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. there is something that Jesus is teaching. இயேசுப்பா ஏதோ டீச் பண்றாரு. அவர் டீச் பண்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்பாரு, அதை அவர் ஜீசஸ் வந்து ஆஃப் பண்ணுவார். அதை நம்ம அப்புறம் வாசிப்போம். ஏன்னா அங்க பாருங்க, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அது முழுமையாக கற்றுக்கொள்ள நினைக்கிற கேள்வி கிடையாது. தோமாக்கு அப்புறம் ஒருத்தர் கேட்பாரு கேள்வி, நீங்க அப்புறமா வாசிங்க. அவர் கேட்கிற கேள்வி முழுமையாக கற்றுக்கொள்ளுகிற கேள்வி இல்லை, சும்மா கேட்கணுன்னே கேட்பாரு. அவர் நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டீச்சர்ஸுக்கெல்லாம் தெரியும், கிளாஸில் சில பசங்களாம் சும்மா கேட்கணும்னு கேள்வி கேட்பாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி தப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, முட்டாள்தனமாக ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா அவங்க ஃபுல்லாக கவனிக்கல, ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இல்லை. ஆனால் தோமா கேட்குற கேள்விக்கு இயேசுப்பா பதில் சொல்கிறாரு, கிளியர் கட் ஆன்சர் கொடுக்குறாரு. ஏன்னா தாமஸ் வாஸ் லிஸ்னிங் ஸோ இன்டென்ட்லி, ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கிறது ஜீசஸ்க்கு தெரியுது. அதனால தெளிவா அதுக்கப்புறம் பதில் சொல்றாரு. அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அடுத்த வசனத்துல. தோமா கிட்ட கத்துக்கணுன்ற ஆர்வம் இருந்தது. இயேசுவோட வார்த்தைகளை கத்துக்கணும், டீச்சிங்ஸை கத்துக்கணும், ஜீசஸ் பத்தி கத்துக்கணுன்ற ஆர்வம் இருந்தது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டேன் குரூப்ல. இந்த வருஷம் 3 தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதில் 2வதாக நான் சொன்னது டீச்சிங். நிறைய டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. பாருங்கள், வேத புஸ்தகம் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது, அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்ம சரியாக கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை மாறிடும். அவ்வளோ ஆசீர்வாதமாக நம்மளும் இருப்போம், மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக மாறுவோம். அதில் டீச்சிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சண்டே சர்மன்ஸ்லாம் நிறைய டீச்சிங் பண்ண போகிறேன். அது இல்லாமல் மற்ற இடங்கள், மற்ற நேரங்கள் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்படிலாம் டீச் பண்ண போகிறோம். டீச்சிங்கான நிறைய வாய்ப்புகள் நம்ம சபையில் உருவாக்க போகிறோம், நிறைய கற்றுக்க போகிறோம். கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, கற்றுக் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறுறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காலங்களில் நம்ம ஜெயிக்கணும்னா, இந்த காலங்களில் இந்த வருஷத்தில் நம்ம சாதிக்கணும்னா, இந்த காலங்களில் இந்த வருஷத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும்னா, நம்ம வரப்போகிற காலங்கள் அப்படி வாழ்க்கையை வாழணும்னா நிறைய கற்றுக்கிட்டாதான் முடியும். மேலோட்டமாக பைபிளை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது. கிண்டல் பண்ணுவாங்க நம்மளை, கிறிஸ்துவர்களாலே நீ கிண்டல் பண்ணுறாங்க வெளியே. ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் உண்மைதான், அது பொய் கிடையாது. ஆனால் வெறும் அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று சொல்லிக்கொண்டு சில விஷயங்களை மட்டும் நம்ம சும்மா
பண்ணிட்டு இருந்தா கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனா அதே டீச்சிங் பண்ணி பாருங்களேன், இதுல இருக்க சத்தியத்தை பேசி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க, சத்தியத்தை பேசி ஒரு வீடியோ போட்டு பாருங்க சோஷியல் மீடியால. இன்னைக்கு கண்டென்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுது. அதான் நீங்க சோஷியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. நிறைய பேர் கத்து கொடுக்குறாங்க. ஃபிட்னஸை பத்தி ஒருத்தர் கத்து கொடுக்குறாரு, ஒரு ரீல்ஸ் பண்றாரு, அவருக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. பணத்தை பத்தி கத்து கொடுக்குறாரு, அவருக்கு மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு டெக்னாலஜி கத்து கொடுக்குறாரு, மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த காலத்துல பாடங்கள் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதற்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அதுதான் உலக டீச்சர்ஸ்க்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா டீச்சிங் எல்லாவற்றுக்கும் சோர்ஸா இருக்கிற இந்த பைபிள் நம்ம கிட்ட இருக்கு. இத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்ம யார் தலைமையிலையும் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலங்களுக்கு சொல்றேன்னா யாரையும் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இத சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்க, இந்த சத்தியத்தை அவர்கள் அறிவார்கள், இந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். பட் we should have the courage. நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆர்வம் வேணும், கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வேணும், கத்துக்கிறதுக்கு ஆர்வம் வேண்டும், ஏங்கணும், நம்ம வாஞ்சிக்கணும். as the deer panteth thirst for the water, மான்கள் நீரோடைக்காக ஏங்குவதை போல நம்ம ஏங்க வேண்டும். ட்ரை லேண்ட்ஸ் ரெயினுக்காக ஏங்கிறது போல நம்ம ஏங்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு கத்துக்கிறதுக்கு. எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அங்க கவனிங்க, கத்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் உங்களை காப்பாற்ற போகுது. இத தெரிஞ்சுக்கிறவங்க, இதுக்கு எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கோ அந்த இடங்கள்லாம் எங்க கிடைக்குதோ அவங்க ஓடுறாங்க மக்கள். இந்த நாட்களில் வார்த்தைக்கு, தெளிவான வார்த்தைக்கு பஞ்சம் இருக்க போகிறது. ஆனால் அதற்கான வாஞ்சை அதிகமா இருக்கும், ஏக்கம் அதிகமா இருக்கும். கிடைக்கிற இடங்களில் அது முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்க, அது வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை மாறுறதை பார்ப்பீங்க. தாமஸ் had the courage to question. அதை கற்றுக்கொள்ளுகிற அந்த தைரியம் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மீட்டிங்ல இருந்து, தாமஸ் மிஸ் பண்ண அந்த மீட்டிங்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் பயத்தை மிஸ் பண்ணி தைரியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க.